மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், நமது தெருக்கூத்து பகுதிக்காக. இன்னைக்கு எல்லாரும் யோசிக்கிற விஷயம், இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில விஜய் ஜெகதீஷோட புதுமனை புகு விழாவுக்கு போயிட்டு வர்றாரு. வந்த உடனே இவரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில இருக்காரு. இவரை ஷக்கீல் அக்தர் தலைமையில முன்னாள் டிஜிபிக்கெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க எல்லாமே கோட் சூட்ல இருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சீன் இன்னைக்கு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் எதுக்கு சொல்றேன்னா, பட்டு வேட்டை பட்டு சட்டையில் போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தவர் அது ஷர்ட்டு பேண்ட்டை மாற்றிருக்கலாம். 45 டிகிரி வெயில் அடிக்கக்கூடிய டெல்லியில கூட கோட் சூட் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அங்க இருக்கிற பத்திரிகைக்காரங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அங்க அவரோட இமேஜை மெயின்டைன் பண்றதுக்கு அவஸ்தி அப்படின்னு ஒரு மேக்கப் கலைஞரை கூட கூட்டிட்டு போயிருந்தாரு. எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரிலாம் டிராமா போட்டுக்கிட்டு இருந்த விஜய் இன்னைக்கு சிங்கப்பெண்ணுன்னு ஒரு படை, அவர் 10ஆம் தேதி முதலமைச்சரா பதவி ஏற்ற உடனே போட்ட முதல் கையெழுத்து சிங்கப்பெண்கள் படை அமைப்பது தான். அந்த ஃபங்க்ஷனை ஏற்கனவே லான்ச் பண்றதுக்காக பவானீஸ்வரின்னு ஒரு அம்மாவை போட்டாங்க ஐஜியா. அந்த அம்மாவை போட்டு ரெடியா இருக்கு. அதை லான்ச் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் இன்னைக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்துல எல்லாமே தயார். ரைட்டுங்களா? அதுக்கு ஐஜி போட்டாச்சு, எஸ்பி போடணும், டிஎஸ்பிஸ் போடணும், தனி ஸ்டேஷன் அமைக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டைரக்ஷன் அவங்க எடுக்கணும். அது சம்பந்தமான ஒரு கால் சிஎஸ், ஹோம் செக்ரட்டரி எல்லாமே கொடுக்கணும். இவங்க நார்மல் படையா இருப்பாங்களா, தனிப்படையா இருப்பாங்களா, அது சம்பந்தமா போடணும். இது எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்தது. இன்னைக்கு அதை டோட்டலா கேன்சல் பண்ணிட்டார். காரணம் டெல்லியில அவருக்கு இருந்த பயம், டெல்லியில வந்த மிரட்டல், பெரிய அளவுக்கான ஒரு மிரட்டல் விஜய்க்கு வந்திருக்கு. அந்த மிரட்டலோட கான்செப்ட் என்னன்னா ரொம்ப கிளியர். இவர் 108 தான் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஐயுஎம் எல்லாம் வாங்கினாரு. அதோட இவர் நிறுத்தியிருக்கலாம். ஆதவ அர்ஜுனா பண்ண ஒரு புத்திசாலித்தனமான வேலை தான் இவரை டோட்டலா மாட்டிடுச்சு. அதிமுகவை முழுசா உடைச்சு அதுல இருந்து ஒரு 25 பேரை எடுத்து புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு அவங்க இவருக்கு ஆதரவா ஓட்டு போட்டு 144ன்னு தன்னுடைய மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் நிரூபிச்சாரு. இது அப்சல்யூட்டா கட்சி தாவல் தடுப்பு சட்டத்துக்கு கீழே வருது. ஒரிஜினல் பவர் விப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது கொறடா உத்தரவு. அதை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கு. அவர் தான் சட்டமன்ற குழு தலைவரா அவரை தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அவர் தான் ஒரிஜினல் கட்சி தலைவர். அந்த கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி வாங்கிட்டார், எல்லா எம்எல்ஏக்கள் கிட்டையும் வாங்கிட்டார். அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தின்றவரை கொறடாவா போட்டார். கொறடாவா போட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய்க்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு ஒரு கொறடா உத்தரவு பிறப்பிக்கிறார். அவ்வளவுதான். அந்த கொறடா உத்தரவை நீங்க மீறினீங்கன்னா உங்களுக்கு கட்சி தாவல் தடுப்பு சட்டம் என்பது பாயும். இதுதான் சிம்பிள், ஒரே லைன். இவங்க மீறிட்டாங்க. 25 எம்எல்ஏக்களை வச்சு மீறிட்டாங்க. இது யாரோட பிரெயின் சைல்டுனா ஆதவ் அர்ஜுனா, லீமா ரோஸ், சாண்டியாகா மார்டின் குடும்பத்தோட பிரெயின் சைல்டு. ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 15 கோடி கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்து அவங்க இவங்களை எல்லாரையும் விஜய்க்கு ஆதரவா திருப்பிட்டாங்க. இந்த ஆபரேஷன் விஜய்க்கு தெரிஞ்சுதான் நடக்குது. ஏன் தெரிஞ்சு நடக்குதுன்னா,
முதல்வர் ஆன உடனே ஸ்டாலின பார்த்தாரு, வீரமணிய பார்த்தாரு, வைகோவ பார்த்தாரு, அன்புமணிய பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு. ஆனா எடப்பாடிய போய் பார்க்கவே இல்ல. அதுக்கு பதிலா இவரு போய் பார்த்தது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி. இவங்க 2 பேரையும் போய் பார்த்தாரு. அந்த 2 பேர் தான் வந்து இந்த 25 பேர ஆர்கனைஸ் பண்ணி சட்டமன்றத்தில நிக்க வைக்கிறாங்க. ரைட்டா? இனிமேல் பட்டு எஸ்.பி. வேலுமணி ஒரு கவுன்சிலரா கூட வர்றதுக்கு அண்ணன் எடப்பாடி விடமாட்டார். சி.வி. சண்முகமும் அப்படிதான். விஜயபாஸ்கரும் அப்படிதான். இவங்களெல்லாம் வந்து ஒரு கவுன்சிலராக கூட இவரு எடப்பாடி நியமிக்க மாட்டாரு. இப்படி எடப்பாடி கிட்ட இருந்து 25 பேர பிரிச்சு எடுத்துட்டு வந்து நிக்க வச்சதோட இல்லாம, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரைட்டா? அது கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழ வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா ஆயிருச்சு. எடப்பாடி புகார் குடுத்தாரு. இவங்க வந்து கவுண்டர் புகார் குடுத்தாங்க. 2த்தையும் வாபஸ் பெற்று இவங்க இப்போ சமரசம் ஆயிட்டாங்க. ரைட்டா? இவங்க மேல கட்சி தாவல் தடுப்பு சட்டம் பாயாத அளவுக்கு இந்த எம்.எல்.ஏக்கள் சமரசம் ஆயிட்டாங்க. அதுல ஒரு 4 பேர பிரிச்சு, அதுக்கு அடுத்த ஆப்பரேஷன். அவங்களுக்கு இந்த முறை வாக்குறுதி குடுக்காம வர்ச்சுவலா பணமே குடுத்து, அவங்கள வந்து கட்சி தாவ வச்சு, அதாவது ராஜினாமா பண்ண வச்சு, அவங்க வந்து தாவேக்கால இணையிற மாரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல சபாநாயகரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆதவ் அர்ஜுனா. அவங்க போய் ஆதவ் அர்ஜுனாவ பார்க்குறாங்க. ஆதவ் அர்ஜுனா பிரிண்டட் உறுப்பினர் கார்டயே குடுக்குறாரு. தாவேக்கா உறுப்பினர் கார்ட. இத வந்து எந்த முட்டாளும் பண்ண மாட்டான். ரைட்டா? இது வந்து இம்மீடியட்டா கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழ வரக்கூடிய ஒரு விஷயம். அதிமுக எம்.எல்.ஏக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள இம்மீடியட்டா ராஜினாமா பண்ணிட்டு, அவங்க வந்து தாவேக்கால வந்து சேர்றது என்பது முழுக்க கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் குற்றம். எது குற்றம்? எது நியாயம்? அப்படின்றத வந்து நீ ஆள சொல்லு, அதுக்கேத்த மாரி சட்டத்த சொல்றேன் அப்படின்றது தான் இந்தியாவுல இருக்கக்கூடிய நடைமுறை. ரைட்டுங்களா? பண்ணையாருக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி, பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு நீதி அப்படின்னு மாறி, மாறி நீதி பரிபாலனை நடக்கக்கூடிய இடம் தான் வந்து இந்தியா. ரைட்டுங்களா? பாஜகக்காரன் பண்ணா தப்பு கிடையாது. அதே இன்னொருத்தன் பண்ணா அது தப்பு. பாஜக இதே வேலைய நெறைய இடங்கள்ல பண்ணியிருக்கு. ரைட்டுங்களா? இந்தியா முழுக்க பலர வந்து கட்சி மாற வச்சிருக்கு. அப்சல்யூட்டா பண்ணியிருக்கு. ஆனா, அங்கெல்லாம் அது தப்பு கிடையாது. இங்க வந்து அது தப்பு. அப்சல்யூட்டா இவங்க பண்றாங்க. இந்த ஆப்பரேஷனே தப்பு. அதாவது தனக்கு கிடைச்சது 1, 108 அதோட சேர்ந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க. பெரிய அளவுக்கு மெஜாரிட்டிய நிரூபிச்சீங்க. அதோட இவங்க நிறுத்தியிருந்தாங்கன்னா பரவால்ல. ஓவர் ஸ்மார்ட்னஸ் நான் வந்து எல்லாத்தையும் என்னால சாதிக்க முடியும் அப்படின்ற ஆதவ் அர்ஜுனா என்கிற அரைகுறை அரை வேக்காட்டுத்தனமான ஒரு ஆளு. அவ அவருடைய செயல்பாடுகள்ல விஜய் வந்து பலமா சிக்கிட்டாரு. ஆதவ் அர்ஜுனாவுடைய கேரக்டர் என்னன்னா, அவரு வந்து ஒரு பிஜேபி ஆளு. சாண்டியாகோ மார்ட்டின் ஃபேமிலி வந்து முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரவு ஃபேமிலி. ரைட்டுங்களா? சாண்டியாகோ மார்ட்டின் பிடியில தான் விஜய் இன்னைக்கு சிக்கியிருக்காரு. ஒரு பைசா வந்து விஜய் தன்னோட சொந்த காச இதுவரைக்கும் செலவு பண்ணது கிடையாது. ரைட்டா? அவரு ஃபுல்லா சாண்டியாகோ மார்ட்டின் காசு தான், ஆதவ் அர்ஜுனா காசு தான் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு அவரு முழுக்க. இந்த கட்சி தாவல் ஆப்பரேஷன் பண்ணதும் யாரு? சாண்டியாகோ மார்ட்டின் ஃபேமிலி தான். இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த சாண்டியாகோ மார்ட்டின் ஃபேமிலி இருக்குன்னா, இன்னைக்கு லீமா ரோஸ் போய் எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்கா ரிவர்ஸ் அடிக்கிறாரு அவரு. ரைட்டா? என்ன இருந்தாலும் எடப்பாடி வந்து ஒரு 4 1/2 வருஷம் கவர்மெண்ட்ட ரன் பண்ணவரு. அவருக்கு பிஜேபிய பத்தி நல்லா தெரியும். அது என்ன பண்ணும்னு தெரியும். எப்படி இவர் கவர்மெண்ட்ட ரன் பண்ணாருன்னா, அதே நிலைமை தான் விஜய்க்கும் வருது. எப்படி இவர் கவர்மெண்ட்ட ரன் பண்ணாருன்னா, சென்டர் எது சொன்னாலும் வாய மூடிட்டு இருக்கணும். வாய மூடி கையெழுத்து போடணும். சென்டர் எது சொன்னாலும் கேட்கணும். அது நீட்டா இருந்தாலும் சரி, மும்மொழி திட்டமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வேளாண் தடுப்பு சட்டமா இருந்தாலும் சரி, முஸ்லிம்களுக்கான மசோதாவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து எடப்பாடி வந்து தலையாட்டிக்கிட்டு தான் இருந்தாரு. 4 1/2 வருஷம் அவர் முதலமைச்சரா இருந்தாரு. இப்போ விஜய்க்கு அதே நிலைமை வருது. இப்போ டெல்லிக்கு போன உடனே பிரைம் மினிஸ்டர் வந்து 7 நிமிஷம் தான் பார்த்திருக்காரு. "என்னப்பா நல்லா இருக்கியா?" "நல்லா இருக்கேன்." "என்ன ஆச்சு? வாழ்த்துக்கள் உங்களுக்கு." இவ்வளவுதான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட. 7 நிமிஷத்துல புக்க குடுத்து
ஃபோட்டோ எடுத்து எதிர்க்க உட்காந்து போஸ் குடுத்ததுக்கு ஆன நிமிஷம் 7 நிமிஷம். இந்த மாரி எந்த சிஎம்மும் பார்த்ததில்ல. எல்லா சிஎம்மையும் 50 நிமிஷம், 30 நிமிஷம் பேசிட்டு தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அனுப்புவாரு. பிரைம் மினிஸ்டரோட ஒரு அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கிறதே கஷ்டம். அத இந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு போனது விஜய் தான். மேக்கப் நிபுணரு, டிரைவரு, அவரு இவரெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த 45 டிகிரி வெயில்ல கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு பிரஸ்ஸ பார்க்காம, வழக்கமா எல்லாரும் பிரஸ்ஸ பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்க்காம போன இவரு, அங்க வச்சிருந்த ஒரு பேனரு, நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பேனர் வச்சு, இவர காலி பண்ணி, அமித்ஷா பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவர அனுப்ப, அடுத்த கட்டமா இவரு பார்க்க வேண்டிய ஆட்கள் யாருன்னா, சோனியா காந்தியும், ராகுல் காந்தியும். அவங்க கிட்டயும் முறையான அப்பாயின்ட்மென்ட் வந்து இவரு வாங்கல. ரைட்டா? இங்க வந்து அமித்ஷா வந்து ரிஜெக்ட் பண்ண உடனே நேரா நிர்மலா சீதாராமன பார்த்திருக்காரு. நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, "என்ன பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா?" அப்படின்னு கிண்டல் அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஷாக்லயே இவரு மிரண்டு போய் அமித்ஷா ரிஜெக்ட் பண்ண உடனே சோனியாவையும், ராகுலையும் பார்க்காம வந்துட்டாரு. விஷயம் என்னன்னா, நீ வந்து காங்கிரஸ் பேக் பண்ற ஆளா இருந்தா, உன்ன வந்து கடைஞ்சு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர விட்டு கடுமையா மிரட்டி எடுத்திருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா மேல இல்லாத கேஸ் இல்ல. ஆதவ் அர்ஜுனா வந்து உனக்கு பெரிய ட்ராப்பு. அவன் மேல இல்லாத கேஸ் கிடையாது. நீ மாட்டுனீன்னா, இடிலருந்து, ஐடிலருந்து எல்லாமே வந்து உன் மேல பாயும். எல்லா வேலையும் வந்து உன் மேல நடக்கும். நீ மாட்டாத வரைக்கும் சந்தோஷம். மாட்டுனீன்னா காலி அப்படின்றது தான் வந்து அவங்க குடுத்த மெசேஜ். அந்த மெசேஜ்ல பயந்து போய் ஓடி வந்தவர் தான் அண்ணன் விஜய். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. செந்தில் பாலாஜி 1 வருஷம் அ ஜெயில தாங்குனாரு. ரைட்டா? அ அவர என்ன சொல்லுவாங்க, "பேண்ட் வழியா மூத்திரம் பெஞ்சாரு அவரு" அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பாங்க. ஹார்ட் அட்டாக் வந்தோனே அவருக்கு யூரின் பாஸ் ஆச்சு அப்படின்னுவாங்க. அந்த நெலைம வந்து இவரால தாங்க முடியுமா? இவரு விக் போடாம, அ வ அ வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாத ஒரு இடத்துல 1 மணி நேரம் இவரால தாக்கு பிடிக்க முடியுமா இவரால? விஜய் வந்து 1 மணி நேரம் இவரால தாக்கு பிடிக்க முடியுமா? தூக்குனாங்கன்னா இவரு என்ன பண்ணுவாரு இவரு? இவரு என்ன டிஎம்கேவா? சிபிஐ வரட்டும், இடி வரட்டும், எது வேணா வரட்டும். நாங்க சந்திக்க தயார் அப்படின்ற மாரி ஒரு பேக்கப் டீம் இவருக்கு இருக்கா? லீகல் பேக்கப் டீம் இவருக்கு இருக்கா? சுத்தமா கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. இவர தூக்கி உட்கார வச்சு மிரட்டுனாங்கன்னா, இந்த காங்கிரஸ் சப்போர்ட் பண்ற சீஃப் மினிஸ்டர் இவரு. ரைட்டா? இது ஒண்ணு. நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இவரால வாழ முடியும். நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறாருன்னு வச்சுக்கோங்க. பிஜேபியோட அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு. அப்போ சிபிஐ, சிபிஎம், அ காங்கிரஸ், ஐயுஎம்எல் இவர ஆதரிக்குமா? இவரோட நிலைமை என்ன ஆகும்? அப்போ இந்த சைடுல அ பாம்புக்கு தலையும், மீனுக்கு வாலையும் காட்டுற மாரி, இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மென்ட், இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மென்ட், இப்படி தான் இவரால டிராவல் பண்ண முடியும். இல்லன்னா இவருடைய ஆட்சி கவிழ்ந்துரும். அதுக்கு சப்ஸ்டிடியூஷனா தான் இந்த 5 பேர் எடுத்து வச்சிருக்காரு இப்போ. 4 பேர் ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள். ஒருத்தர் வந்து திருச்சி கிழக்குலருந்து செலக்ட் ஆகுறா எம்எல்ஏ 5, பாமகவுடைய ஆதரவு 4, ரைட்டா? 9 இப்படி ஒண்ணு வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ரைட்டா? அதுல இன்க்ளூடிங் பிஜேபி வரைக்கும் இவரு ஆதரவு வாங்குவார். வாங்குனா தான் இவரால சர்வைவ் பண்ண முடியும். அந்த மாரி ஒரு டாக்டிக்கல் லைன ரிசர்வ்ல வச்சிருக்காரு. ஆனா, இந்த டாக்டிக்கல் லைன் எல்லாமே யாரோட கண்ட்ரோல்ல வருது? பிஜேபியுடைய கண்ட்ரோல்ல வருது. ரைட்டுங்களா? அவங்க வந்து இந்த 4 பேர் மேலயும் கட்சி தாவல் தடுப்பு சட்ட அடிப்படையில நடவடிக்கை எடுத்தா, விஜயால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட்டா? இவங்க வந்து கோர்ட்டுக்கும், கேஸுக்கும் அலையக்கூடிய நிலைமை இருந்ததுன்னா, இவங்க எப்படி எம்எல்ஏக்களா நிக்க முடியும்? எம்எல்ஏக்களா நின்னு இவங்க எப்படி வர முடியும்? அந்த 4 தொகுதிய ராஜினாமா பண்ண தொகுதிகளுக்கு வேணா தேர்தல் வரலாம். அந்த தேர்தல்ல இவரு எப்படி ஜெயிப்பாரு? இவரு வந்து அப்சல்யூட்டா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் 2 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 4 தொகுதி நிக்கிறாரு, 5 தொகுதி நிக்கிறாரு. 2 தொகுதி, 3 தொகுதி போது. தோத்து போறாரு. 2 தொகுதியில இவரு ஜெயிக்கிறாரு. இல்ல 3 தொகுதியில இவரு ஜெயிக்கிறாரு. 2 தொகுதி போதுன்னா கூட இவருக்கு ஷார்ட் ஆயிடும். இங்க. இவரு 5 தொகுதியும் ஜெயிக்கணும். பிளஸ் வந்து பாமகவோட அலையன்ஸும் வரணும்.
அப்படி ஒரு அலையன்ஸ் வந்தா தான் இவரால சமாளிக்க முடியும், தப்பிக்க முடியும். பிஜேபிக்கு ஆதரவான இவர் நிலை எடுத்தார்ன்னா, இவருடைய எல்லாத்தையுமே வந்து இவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. அந்த பயத்துல தான் இன்னைக்கு சிங்கப்பெண் விஷயத்த இவரு கேன்சல் பண்ணிட்டு நிக்கிறாரு. அது மட்டும் இல்லங்க, சிங்கப்பெண் மட்டும் இல்லங்க. எந்த டெண்டரும் இவருக்கு கிளியரா பண்றதுக்கான விஷயம் என்பது இல்ல. பருப்பு வந்து நேத்து நம்ம பேசினோம். ஜூன் மாசம் வரைக்கும் தான் ரேஷன்ல வந்து பருப்பு இருக்கு. அனிதா இம்பெக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி. அவர் ஒரு செட்டியாரு. அவர் வந்து நம்ம அனைத்து உலகத்துக்கும் வேண்டப்பட்டவரா திமுகல அமைச்சரா இருந்தவர் தான் எங்க அண்ணன் சக்கரபாணி. அதிமுகவுக்கும் வேண்டப்பட்டவரு, பாஜகவுக்கும் வேண்டப்பட்டவரு, திமுகவுக்கும் வேண்டப்பட்டவரு. எல்லாருக்கும் வேண்டப்பட்டவரா இருந்தவர் தான் சக்கரபாணி. அண்ணாமலைக்கு வேண்டப்பட்டவரா இருந்தவர் தான் சக்கரபாணி. அந்த சக்கரபாணிக்கு ரொம்ப நெருக்கமா போயிட்டு அவங்க டெண்டர் எடுத்திருந்தாங்க. இ இன்னும் ஜூன் மாசம் வரைக்கும் தான் வந்து பருப்பு இருக்கு. இந்த ஜூலை மாசம் வந்தா பருப்பு இல்ல. அதுக்கான டெண்டர வந்து இவங்க ஒண்ணுமே பண்ணல. கேன்சல் பண்ணியிருக்காங்க அந்த டெண்டர. அது நாங்க மாடிஃபை பண்ணி போடுறோம் அப்படின்ற மாரி இவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 வாரம் தான் இவங்களுடைய அ பருப்பு வந்து ரேஷன் கடையில காத்திருக்குது. ரைட்டுங்களா? இந்த நிலவரம் வந்து ரொம்ப கலவரமான நிலவரம். அதே மாரி நேஷனல் கிரிட்டுக்கு மற்ற மாநிலங்கள்லேருந்து கரண்ட் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு இவரு ஓகே பண்ணவே இல்ல. நேஷனல் கிரிட்டுக்கு வந்து பல 100 கோடிகள் கட்டணும். அதுக்கான காசு வந்து இங்க இல்ல. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கு காசே இல்ல. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் இவரோட ஆட்சி என்பது நடக்குது. ஆனா, இவரு அப்பப்போ வந்து பிஜேபிக்கு ஆதரவான நிலையெல்லாம் எடுத்து காட்டுறாரு. இந்து அறநிலையத்துறை அமைச்சர்ன்னு ஒருத்தன் இருக்கான். ரமேஷ்ன்னு. அவன் வந்து என்ன பண்றான், அ திருச்செந்தூர் கோயிலுக்கு போறான். ரூ. 4000 லஞ்சம் கேட்குறாங்க. அர்ச்சகர்கள் அமைச்சர்கிட்டயே லஞ்சம் கேட்குறாங்க. அதுவும் என்ன பண்றாங்க, ஃபோன்பேல லஞ்சம் கேட்குறாங்க. ரூ. 4000 குடுக்குறாரு அமைச்சரின் உதவியாளரு. அதுக்கப்புறம் அவங்கள புடிக்கிறாங்க. அவங்கள வந்து மன்னிச்சு விடுறாரு. இந்து அறநிலையத்துறை அமைச்சர். ஏன்னா, அவரும் ஐயரு, பண்ணவனும் ஐயரு. அதனால மன்னிச்சு விடுறாரு. அதே அமைச்சரு திருச்சியில ட்ராலி தள்ளிட்டு போறவன் ரூ. 10 கேட்டான்னா, அவன சஸ்பெண்ட் பண்றாங்க. பாட்டிலுக்கு ரூ. 10 வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அவங்களையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. டிஸ்மிஸ் பண்றாங்க. எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அதே ஐயர் தப்பு பண்ணா, பெரியவா தப்பு பண்ணா, பெருமாள் தப்பு பண்ண மாரி அவங்கள வந்து மன்னிச்சு விடுறாங்க. இது வந்து சனாதனத்துக்கு ஏத்த மாரி ஒரு நடவடிக்கைய வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? இது வந்து முழுக்க, முழுக்க சனாதனத்துக்கு ஆதரவான ஒரு கவர்மெண்ட்டா, சனாதனத்துக்கு ஆதரவான ஒரு விஷயமா இவங்க வந்து இந்த விஷயங்கள கேரி பண்றாங்க. இவங்களால வந்து சிங்கப்பெண் திட்டத்தையும் தொடங்க முடியல. மற்ற திட்டங்கள் எதையுமே தொடங்க முடியல. அரசு வந்து டோட்டலா ஃபெயிலியர் ஆயி நிக்குது. இதுக்கிடையில அண்ணாமலை வந்து ராஜ்யசபா சீட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இல்லன்னா அவர் வந்து 4ஆம் தேதி வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. ரைட்டுங்களா? அ இன் இந்த சூழ்நிலை வந்து தமிழகத்தில எப்படி போகும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஃபோர்சைட் ஒண்ணு இருக்கு. திமுக வந்து பிஜேபியோட போகும். தாவேகா வந்து காங்கிரஸோட போகும். மொத்தத்தில தமிழ்நாடு பிஜேபி 0 நிலைமைக்கு போகும். அ அப்படின்றது ஒரு ஒரு தியரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தியரி கற்பனை தான் அது. அதே நேரத்தில அதிமுகவ முழுக்க பிஜேபி டிஸ்மேண்டில் பண்ணிடும். உடைச்சு நொறுக்கிடும். அடுத்த கட்டமா தாவேகாவையும் பிஜேபி அடித்து நொறுக்கும். தாவேகா தன்னுடைய எதிர்காலத்தில பிஜேபியோட சமரசமா போய் தான் தீரணும். சமரசமா போலன்னா, பிஜேபி வந்து முழுக்க வாழ விடாது. இன்னைக்கு வரைக்கும் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரே விஜய், வந்து ஒரு அறிக்கை விட்டாரா? விசிட்னா என்ன? எதுக்கு போனோம்? என்னென்ன கோரிக்கைய நம்ம வலியுறுத்தினோம்? தமிழக நலன்களுக்காக நம்ம என்னென்ன பேசினோம்? பிரைம் மினிஸ்டர் கிட்ட எத்தன கோரிக்கைகள் வைத்தோம்? அதற்கான பதில் என்ன? என்ன விஷயம்? அது சம்பந்தமான ஒரு அறிக்கை இருக்கா? இல்ல பிஜேபி வந்து தமிழகத்துக்கு வந்து
இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து பாதிக்கப்படுவோம். அப்படின்ற மாரி பிஜேபிக்கு எதிரான அ டிவிகேவுடைய கூட்டணி கட்சிகளான சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி பிஜேபிக்கு எதிரான ஒரு அறிக்கையா? இல்ல. இல்லப்பா என்னதான் நடந்தது? மேக்கப்பு ஆள கூட்டிட்டு போற, உதவியாளர கூட்டிட்டு போற, எல்லாரையும் கூட்டிட்டு போற, இன்ன பிற தொழிலதிபர்கள் எல்லாம் கூட்டிட்டு போற. ஆந்திராவ சேர்ந்த ஒரு ஃப்ராடு தொழிலதிபர்கள் டீம்ம தூக்கிட்டு போயிட்டு, நிர்மலா சீதாராமனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற. ரெட்டிகள எல்லாத்தையும் பண்ற. ரைட்டா? எல்லா வேலையும் பார்த்துருக்க. இதோட விளைவு என்ன? அப்படின்னு பார்த்தா இல்ல. ரூ. 2,500 இல்ல. வேலையற்றவங்களுக்கு ரூ. 4,000 இல்ல. என்ன? மாமன் சீர், மச்சான் சீர், அ அந்த சீர், இந்த சீர் தருவேன்னா, தங்க சீர்கள், அந்த நடவடிக்கை இல்ல. பெண்களுக்கு காசு குடுக்குறேன்னா, அந்த நடவடிக்கை இல்ல. இதெல்லாம் எங்கேய்யா போச்சு? சிங்கப்பெண் படை அமைக்கிறேன்னு சொன்னேன். அதுவும் இல்ல. அ சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல சீர்கெட்டு கிடக்குது. அத பத்தி இல்ல. ஒரே ஒரு பாசிட்டிவ் அம்சம் நடந்திருக்கு என்னன்னா, மகேஷ்குமார் அகர்வால் வந்து டிஜிபியா வந்திருக்காரு. ரைட்டா? சந்தீப் ராய் ரத்தோர்ன்னு டெய்லி எஸ்பி லெவல்ல முதல்வருக்கு கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு அதிகாரி வந்து தூக்கி அடிக்கப்பட்டு, மகேஷ்குமார் அகர்வால்ன்னு லா அண்ட் ஆர்டர் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆஃபீசர் வந்து இப்ப பதவிக்கு வந்திருக்காரு. அவரு வருவாரா? ச சந்தீப் ராய் ரத்தோர் வருவாரா? அப்படின்றது ஒரு டெய்லி ஒரு போக்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அத தாண்டி மகேஷ்குமார் அகர்வால் வந்திருக்காரு. அது ஒண்டி தான் பாசிட்டிவான விஷயம். இந்த அரசு வந்து எந்த விதத்திலயும் செயல்படுற அரசு மாரியே தெரியல. எதுவுமே இந்த அரசுல நடக்கல. ஆ மத்திய அரசோட இந்த அரசு என்ன கொள்கை கடைபிடிக்க போது? மத்திய அரசு இந்த இந்த அரசு மீது எப்படிலாம் பாயப்போது? என்னெல்லாம் பார்க்க போது? அப்படின்றத பத்தி எந்த தெளிவும் இல்ல. அடுத்த பாராளுமன்ற தேர்தல்ல இவங்க எந்த அரசியல் ஈக்குவேஷனோட போவாங்க அப்படின்றத பத்தியும் தெரியல. இது காங்கிரஸோட நிக்குமா? காங்கிரஸோடு இது நிக்கிறத வந்து பாஜக வந்து அலோவ் பண்ணுமா? பாஜக என்ன பண்ணும்? அது இவங்க எப்படி சமாளிப்பாங்க? அப்படின்றத பத்தி எந்த தெளிவும் இல்ல. டெல்லியில முழுக்க மிரட்டப்பட்ட விஜய், அங்க நடந்தது என்னன்றத பத்தி முதல்ல இவர் ஒரு வெள்ளை அறிக்கை விடணும். எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை கேட்கிறார்ல, இவர் வந்து முதல்ல ஒரு வெள்ளை அறிக்கை விடணும். நாங்க பாஜகவ வந்து கொள்கை எதிரின்னோம். பாஜக எங்கள இப்படிலாம் பண்ணுது. இப்படிலாம் பண்றத நாங்க எதிர்க்கிறோம். அப்படின்றத சொல்லணும். இல்லன்னா, அவங்க ஆக்ஷன்ல சொல்லுவாங்க. அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. உதாரணத்துக்கு கட்சி தாவல் தடுப்பு சட்டம் பாயும். அமலாக்கத்துறை பாயும். ஆதவ் அர்ஜுனா மேல பாயும். மத்த அமைச்சர்கள் மேல பாயும். டெல்லியில இருக்கக்கூடிய டெல்லியிலருந்து அ தாவேக அரசோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் கண்காணிச்சு எனக்கு அறிக்கை குடுங்கன்னு சொல்லிட்டாரு அமித்ஷா. ரைட்டா? இனி வந்து பா ஃபுல் கண்காணிப்புல தான் விஜய வைக்க போறாங்க. இந்த கண்காணிப்பு எப்படி வரும்? எப்படி எஃபெக்ட் ஆகும்? இவங்க பண்ணக்கூடிய டீலிங் இருக்கு இல்லையா? இப்போ அனிதா இம்பெக்ஸ் இருக்கு. இவங்களுக்கு பருப்பு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பருப்புக்கு கட்டிங் உண்டு. ஏற்கனவே பல தொழிலதிபர்களோட மதுபான தயாரிப்பு தொழிலதிபர்களோட ஒரு பாக்ட்க்கு இவங்க வந்துட்டாங்க. ரைட்டுங்களா? கரண்ட் கரண்ட்ல வந்து அதானி இருக்காரு உள்ள. அதானியோட நீங்க ஒரு அக்ரீமென்ட்க்கு வரணும். வந்தே தீரணும். இல்லன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய சோலார்ல இருந்து மின்சாரம் வாங்கியே தீரணும். ரூ. 8 ஒரு யூனிட்ன்னு நீங்க வாங்கி தான் தீரணும். அ தெர்மல் பவர்ல வந்து யூனிட் ரூ. 3 தான். அதானி கிட்ட யூனிட் வந்து ரூ. 8 வாங்கி தான் தீரணும். அதுக்கான விஷயங்கள்லாம் வரணும். இந்த மாதிரி வரக்கூடிய பாக்ட்கள் எல்லாத்துலயும், ஒப்பந்தங்கள் எல்லாத்துலயும் முறைகேடு நடந்ததுன்னா, அது கிளீனா சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு போவும். அவங்க உங்கள டோட்டலா கண்காணிக்கிறாங்க. ஏன்னா, நீங்க காங்கிரஸ் அரசு. அதனால உங்கள எல்லாரையும் கண்காணிப்புல தான் வச்சிருப்பாங்க. ரைட்டுங்களா? அந்த மாரி கண்காணிப்புல இருக்கும்போது, நீங்க மாட்னீங்கன்னா, உங்க மேல கைது நடவடிக்கைகள் பாயும். அது விஜய்னா கூட விடமாட்டாங்க. அவங்க கைது நடவடிக்கை பாயும்.
ஏற்கனவே சிபிஐ கேஸ் இருக்கு கரூர் விஷயத்துல. அந்த கேஸ் வந்து இன்னும் பெனிட்ரேட் ஆயி போகும். இப்போ புதுசா வந்திருக்க கட்சி தாவல் தடுப்பு சட்ட கேஸு எல்லாமே வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஆபத்து, பெரிய டேஞ்சரு. இந்த டேஞ்சருக்குள்ளருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தான் வாய் மூடி மௌனமா இருக்காரு விஜய். இந்த மௌனமான அரசு எப்படி போகும்? பவர் கரப்ட்ஸ். அப்சல்யூட் பவர் டோட்டலி கரப்ட். அதனால இவர் வந்து பிஜேபிக்கு அடிபணிஞ்சு தான் போய் தீரணும். வேற வழி இல்லைன்ற நிலைய தான் விஜய் எடுப்பாருன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறது பாஜக.